தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவனுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நமது செய்தியாளர் தேவப்பிரியனுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஜெயலலிதாவுடனான சந்திப்பு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் அவதூறாக கருத்து தெரிவித்ததாக கூறி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த போராட்டம் குறித்து பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். மேடம் வணக்கம். ஈ.வி.கே. இளங்கோவனுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த அவதூறு பேச்சை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக என்னால் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதுவும் ஒருவர் முதல்வர், ஒருவர் பிரதமர், இவர்களின் சந்திப்பு, அதுவும் மக்களுக்கான சந்திப்பு என்று முதல்வர் தரப்பில் இருந்தும் விளக்கம் வந்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் நான் விளக்கமாக அறிக்கை கொடுத்து விட்டேன். இதற்கு பிறகும் மிக மிக கொச்சைப்படுத்தும் அளவிற்கு இளங்கோவன் அவர்கள் பேசியது மிக கண்டிக்கத்தக்கது. ஒரு அரசியல் நாகரிகமற்று ஒரு இரண்டு கட்சி தலைவர்கள் சந்திப்பதை இவ்வளவு கொச்சைப்படுத்த முடியும் என்றால், அப்படி என்றால் யாரும் அரசியலில் இருக்க முடியாது. குறிப்பாக பெண் தலைவர்களை அவர் குறிப்பாக மிகவும் மோசமாக பேசுகிறார். ஏனென்றால் இரண்டு அரசியல் கட்சி தலைவர்களை தலைவர்களாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, ஏதோ இரண்டு பேர் சந்திப்பதை மிக மோசமாக, கீழ்த்தரமாக, அதை போல வார்த்தைகள் எல்லாம் எங்களால் மறுபடியும் சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வது கடுமையாக கண்டனத்திற்குரியது. எங்களது கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தை சார்ந்த அத்தனை பேரும், ஒரு நாகரிகமான அரசியலை எதிர்நோக்கி இருக்கும் அத்தனை பேரும் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை 11 மணிக்கு தமிழகம் முழுவதும் அத்தனை மாவட்டங்களிலும் இளங்கோவன் அவர்களின் நாகரீகமற்ற கீழ்த்தரமான பேச்சை எதிர்த்து எங்கள் கட்சி தொண்டர்கள் போராடுவார்கள். அதே போல மக்கள் விரோத பாராளுமன்றத்தை முடக்கி மக்களுக்கான வேண்டிய மசோதாக்களை தடுத்த காங்கிரஸ் மத்திய தலைமையையும் எதிர்த்து எங்கள் கட்சி தொண்டர்கள் போராடுவார்கள். ஆக மக்கள் விரோத போக்கில் காங்கிரஸ் நடைபோட்டு வருகிறது. அது எந்த விதத்திலும் தமிழகத்தில் அனுமதிக்க முடியாத ஒன்று. பாரதிய ஜனதா கட்சி இதை கடுமையாக எதிர்த்து போராடும். தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய ஒரு மதுவிலக்கு போராட்டங்களை திசை திருப்பும் விதமாக தான் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சொல்றீங்க? போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திசை திருப்புவதற்காக யார் எதை பேசினாலும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றில்லை. இப்பொழுது செய்தியை பார்க்கிறேன், வைகோ இளங்கோவனுக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். ஆக கீழ்த்தரமாக பேசினால் கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறது என்றால் இது எந்த விதத்திலும் அரசியலில் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஆக இளங்கோவன் சொல்வது தவறு. அவருக்கு ஆதரவு எந்த தலைவர் தெரிவித்தாலும் அவரின் கருத்துக்களும் கண்டனத்திற்குரியது, வைகோ உட்பட, என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சங்கராபுரத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கிறது, தேர் எரிக்கப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றே இரண்டு சாதியை வைத்து அரசியல் நடத்தும் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களது தேர்தல் ஆதாயத்திற்காக இத்தகைய மக்களின் உணர்வுகளை புண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கே உள்ள மாவட்ட தலைவர், செயலாளர் எல்லோரும் தகவல்கள் சேகரிக்க சொல்லி இருந்தோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில துணைத் தலைவர் குப்புராம் அவர்கள், அந்த பகுதியில் இருக்கும் செயலாளர் ஆதவன் அவர்கள், எங்களது அகில பாரத எஸ்சி அணியை சார்ந்த செயலாளர் முருகன் அவர்கள், மாநில எஸ்சி அணி தலைவர் வெற்றிவேல் அவர்கள், இவர்கள் இந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே சென்று முழுமையாக அந்த உண்மையை கண்டறிவார்கள். காவல்துறையினரும் அந்த பகுதியில் எந்த சாதியினர் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள், எந்த சாதி கட்சி பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக சில நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். அதுவும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. அங்கே தேர் எரிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த தேர் செப்பனிடப்பட்டு அது மறுபடியும் மாரியம்மன் கோயிலுக்கு அந்த தேர் ஓட்டப்படும், அந்த தேரோட்டம் நடைபெறும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பக்கபலமாக இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல திருமாவளவன் போன்றவர்கள் ஏதோ இது மதம் மாறுவதற்கான வாய்ப்பு என்பதை போலெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. எல்லா இடங்களிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும். அதற்கும் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களின் மனைவி காலமாகி இருக்கிறார். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் கட்சி தலைவர்களில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மிக நாகரிகமான முறையில் சமூக தளத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் தேவப்பிரியா.